அருமையான ட்ரிப்பா மாறி இருக்கு. சொல்லியா நொறுக்கிட்டாங்களடா. சில பல கோளாறுகள் நடந்துருச்சு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு வழியா ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஆனா அது என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. பர்ஃபெக்டான பிளேஸுங்க அது. ஸோ இப்போ நம்ம வந்து கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆகுறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூர்யாஸ் அண்ட் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க் டு ஆல். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஏற்காடு வீடியோ போட்டது வந்து எல்லாரும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போடுற வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து நம்ம ஆத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு மைசூர் போயிட்டு, மைசூர்ல இன்னைக்கு ஃபுல்லாமே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஒரு மதியத்துக்கு மேல மசினங்குடி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ மசினங்குடி போயிட்டு நம்ம அங்க எல்லாமே பார்த்துட்டு ஊட்டி வழியா நம்ம ரிட்டர்ன் கீழே இறங்கி நம்ம ஆத்தூர் வந்துடலாம். இன்னைக்கு யார் யார் போறோம் அப்படின்னா, என் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வரானுங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு. ஸோ நான் வந்து எல்லா இடமும் வந்து என்னால் காட்ட முடியாது, பட் என்னென்ன இடம் ஹைலைட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நான் டோல்கேட் வந்ததுன்னா நான் சொல்கிறேன். அதே மாதிரி வேறு என்னென்ன இடத்துலேருந்து எப்படி எப்படி போகணுங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்க விரும்பலை. அதனால் நான் ஷார்ட் வீடியோவில் நான் என்னென்ன வந்து காட்ட முடியுமோ, என்னென்ன சொல்ல முடியுமோ நான் இதெல்லாமே சொல்லிடுறேன். ஸோ கைஸ், நம்ம வந்து சேலம் வந்தாச்சு. சேலத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஓமலூர் ரோடுக்கு நம்ம போகணும். ஸோ இது நல்லா அடையாளம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஆயிடுச்சுங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு. இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட்டான்னு தெரியல. நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி லாரி போச்சுன்னா நம்ம வாயை பிளந்துக்கிட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் இப்படி நான் இதை பார்த்தேன்னா வாயை பிளந்துக்கிட்டு தான் பார்ப்பேன். ஸோ இதை வந்து சிட்டிக்குள்ளே விட்டுட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் இதெல்லாம் ஓட்டணுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வேணும். பரவாயில்ல. ஸோ கைஸ், இவன் தான் நம்ம கர்ணன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்கான்ட்டு. சிங்கக்குட்டி சூப்பராக இருக்கானா? ஸோ இவனை தான் நைட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு வழியாக நைட்டெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணி செயினுக்கு லூப் அடித்து உன்னை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கைஸ், நம்ம மேச்சேரி வந்தாச்சு. ஸோ இதுதான் மேச்சேரி டவுனு. ஸ்நாக்ஸ் எதோ வாங்கணுன்னாலும் சரி, சாப்பிட்ணுன்னாலும் சரி, இங்கே வந்து சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கேருந்து நம்ம மேட்டூருக்கு வந்து லெஃப்ட் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெண்ணாகரம். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோன்னா இதுக்கு மேலே எங்கேயுமே நம்ம வளைய தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாட்டுக்கு போய் அடுத்த ஸ்டாப் நிற்கிறது எதுனா மேட்டூராக தான் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே ஸ்டாப் எடுக்கல. நடுவில் இந்த கூலர்ஸ் வாங்குறேன்னு சொல்லி இவன் எடுத்து விட்டான். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி போகிறது பாருங்கள். அதாவது இதான் டேம் நம்மளுது. இந்த இடத்துல இதுதான் நமக்கு குடிக்கிற தண்ணீர். எல்லாமே இதில் தான் குடிக்கிறது, எல்லா தண்ணியும் இதில் தான் இது பண்ண ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ நமக்கு இப்போ காவேரி ஆறு இருக்கு இல்லையா, நம்ம கர்நாடகாவில் ஆரம்பித்து இங்கே இந்த வழியாக தான் இது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும். மக்களே, நம்ம இவர் தான் நம்மளோட நண்பர் பிருத்திவி. இவர் தான் நம்ம ரூபன். இவர் வந்து நம்ம சென்னையில் வந்து மேனேஜராக இருக்கார். அவர் வந்து கோயம்புத்தூரில் மேனேஜராக இருக்கார். ஸோ நம்மளை சுற்றி எல்லோரும் மேனேஜராக தான் இருக்காங்க. சிஇஓ அந்தளவுக்குலாம் இன்னும் ஆகலைங்க. ஸோ அதனால் நம்ம பசங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த கடையில் தான் நம்ம சாப்பிட்டோம், நந்தினி ஹோட்டல். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் யாராக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது.
ஸோ அங்கே தண்ணி வந்து அந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்க தண்ணி ஃபுல்லாக இருக்கா. இது வந்து பாலாரம். பர்ஃபெக்டான பிளேஸுங்க அது. ஸோ உண்மையுமே அவ்வளோ அழகா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ரோடு பார்க்கவா இல்லை சைட்ல இருக்க இந்த தண்ணி இதெல்லாம் பார்க்கறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கர்நாடகாக்குள்ள என்டர் ஆகுறோம். பைக்குக்கு வந்து 10 ரூபா வாட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. பைக்குக்கு 10 ரூபா போல. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா வெல்கம் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் இப்ப இந்த சீசன்ல போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் காஞ்சி போய் ரோடு குட்டியாவும் உண்டு. இப்படிதான் இருக்கு மசின கூடியும். ஆனா இது ஒன் ஆஃப் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையுமே இங்க வந்து ஒவ்வொரு பெண்டுக்குமே நம்ம வளையறதுலாம் சூப்பரா இருக்குங்க. இந்த பெண்டும் பாருங்க எப்படி இருக்குங்க, கரெக்டா சூப்பரா இருக்கு. நம்ம வளையறது ஒன்னொன்னு டேர்ன் பை டேர்ன் வந்து உடனே வருது. இப்ப இந்த பெண்ட் இங்க வந்தானா உடனே இன்னொரு அடுத்த பெண்ட் வந்துருக்கு. சூப்பரான ரோடுங்க. ஒரு வழியா ஒரு கடை இங்க இருக்கு. தண்ணி இல்லாம நாங்க பாட்டுக்கு வந்துட்டோங்க. தண்ணி இல்ல, சாப்பிடவும் தாங்க எடுத்துட்டு போட்டு தள்ளிடுச்சுங்களா. ஸோ கைஸ் நம்ம மாதேஸ்வரம் மலைக்கு வந்தாச்சு. கோயில் வந்து அந்த சைடு இருக்கு. கோயில் வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, பட் கொஞ்சம் கூட்டமா இருக்கு. இங்க இருந்து நம்ம அப்படியே கிளம்பணும்னா நமக்கு இப்போ கோயிலுக்கு போறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புனோம்னா இன்னும் ஒரு 3 hours ட்ராவல் பண்ணோம்னா மேபி நம்ம மைசூர் போயிடலாம். பார்ப்போம் எந்த அளவுக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையுமே அழகா இருக்குங்க ஊரு. அந்த மொபைல்ல மேப் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் பாருங்க ரோடு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா பாருங்க ஏகப்பட்ட பென்ஸ் இருக்கு. இது என்ன ரோடுன்னே தெரியல, என்ன ஊருன்னே தெரியல. இது அப்படியே ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பிஸியாகவே இருக்காரு. சில பல கோளாறுகள் நடந்துருச்சு. அதனால் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இதோ ஒரு பாலைவனம், ஏதோ நார்த் இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அவ்வளோதான், இந்த இடம் ஃபுல்லாகவே நார்த் இந்தியா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அடுத்து போவோம். எனக்கு மைசூருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். நல்லா இருக்குடா, வேணுமா? ஏதோ பிரச்சனை இல்லை இருக்கு. அவன் பிரச்சனை இல்லை, பிரச்சனையே அவன் தான். A few minutes later. நண்பர்களே போடா சுஜாவுக்கு அருமையான ட்ரிப்பா மாறி இருக்கு. சாப்பிட 2000 ரூபாய் கொடு. கான்ட்ரோவர்சியல் டாக்லாம் பிருத்திவாங்க அப்படியே கையோட தூக்கிட்டு வேணாம் அது தூக்கிடு சொல்லியா நொறுக்கிட்டாங்களடா. அதில் ஒரு கட்டத்தில் 500 ரூபா ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. நான் வந்து இவன்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறேன். அதாவது முன்னாடி நீங்க பார்த்த ரெக்கார்ட்ல தானே இருக்கு, ரெக்கார்டில் தான் இருக்கு. முன்னாடி நீங்க பார்த்தது சீன்ல சந்தோஷமா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான்.
அடுத்த சீன் இப்படி எடுப்போம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அந்த டிப்ரெஷன்ல தான் இப்போ கொய்யாக்கா தின்னுட்டு இருக்கு. திரும்பிச்சுடா, சரி ஃபோனு கீழே வந்துருச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு திரும்பினோடனே அந்த வண்டியில் வந்தானே எல்லாம் பல்காக இருந்தானுங்க. அதில் ஒருத்தர் குட்டி இந்த டிரைவர் மட்டும் தெளிவா வந்துட்டு பையா நிறுத்துங்க அப்படின்னா. என்னடா அப்படின்னா தெரியுமா இப்படின்னா வந்துட்டு ஃபோனு இந்த கையிலே அப்படின்ட்டு உங்க ஃபோனா அவனுங்களோட பாஷையில உங்க ஃபோனா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னா நானும் இப்படி சொன்னேன் 200 200 அப்படின்னா 200 தானே இருக்கும் சரி போ அப்படின்னு விட்டாச்சு. அண்ணன் 1 ரூபா கேட்டாரு. அந்த மாதிரி டிப்ரெஷன் டேய் சம்சாமுக்கா நீ டிப்ரெஷன்ல இருக்கிற நான் சொல்றீங்களே இப்படி 2ன்னே சரி 200 தான் இருக்கும் அப்படின்னு அப்படிதான் 2000 அப்படின்னு 2000 என்கிட்ட சுத்தமா காசு. சரி ஓகே ஒரு 1000 ரூபா இருந்தா கூட அப்படின்னா 1000 ரூபாவா வேணும்னா 500 ரூபா தரேன். அப்படி கூட இல்லை ஃபோன் வாங்கிட்டு வந்து ஒரு 10 மீட்டர் கூட இல்லை. எங்கிருந்து தான் மழை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. இங்கே இவ்வளோ வெயில் அடிக்குது அங்கே அவ்வளோ மழை என்னத்துக்கு வந்ததுன்னு தெரியல. எல்லாம் கவரை எடுத்து போட்டு கையில் இது பண்ணதுக்கப்புறம் மழை வரல. எல்லாம் எடுத்து போட்டு 200 மீட்டர் போன உடனே மழை நின்றுச்சு. 400 மீட்டர் போன உடனே வெயில் அடிக்குது. பை த வே இதுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவு சார். நெக்ஸ்ட் டைம் ஐஃபோனா எடிட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஜியோ ஃபோன் ஆக மொத்தம் மணி 1:45 போகிறதுக்கு அப்படியே 3,500 நீ சொன்ன 4,000. அதாவது 1:45க்கு நாங்கள் மைசூர்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். 86 2 மணிக்கு மைசூர்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணோம். மணி இப்போவே 2 ஆயிடுச்சு. மைசூரில் அந்த இதே தாண்டலன்னு நினைக்கிறேன் ஏரியாவே. ஆனா எனக்கு என்னன்னா கைஸ் அதாவது என்னன்னா ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. அதை வந்து இவங்க இங்க ஒரு டூரிஸ்ட் வேன்ல வந்திருப்பாங்க போல. அவங்க அந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. நான் நடுவில் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் மொபைல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சரி மறுபடியும் அந்த ஜூஸ் குடிச்ச கடையிலேயே போயிட்டு மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வளைக்கும் போது அவங்க வந்து கரெக்டாக பார்த்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு 5 பேர் வந்துட்டு இருந்தாங்க உங்க மொபைல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. சரி மொபைல் தான் கொடுக்குறானுங்களே பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா காசு 2000 கொடுங்க மொபைல் எடுத்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. காசுலாம் சுத்தமா இல்லை, சுத்தமா என்கிட்ட காசே இல்லை அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அது இதுன்னு பேசி அப்புறம் சரி இப்போ மொபைல் கொடுத்தானுங்களே அப்படின்றதுக்காக ஒரு 500 ரூபா மட்டும் எடுத்து கொடுத்து வந்தாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, மொபைல் கிடைச்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம். மற்றபடி எல்லாம் எனக்கு வேற ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. அதாவது இந்த இடம் இங்க வந்து எல்லாம் வாழைத்தோப்பு நெல் போட்டிருக்காங்க. இந்த இடம் நல்லா இருக்கு ஒரு மாதிரி. என்ன ஊர்னே தெரியலங்க. ஏதோ ஊருக்குள்ள நாங்க பாட்டுக்கு ஷார்ட் கட்டுன்னு சொல்லி ஊருக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஏதோ ஒரு கிராமம் தான். கிராமத்துக்குள்ள பூந்து நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். இங்க ஒரு டோல்கேட் ஒண்ணு ரொம்ப நேரம் கழிச்சு இவ்வளவுதான் ஒரு டோல்கேட்டை பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலி என்ன ஊருன்னு தெரியல. ஆனா மைசூருக்கு இங்க இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் நம்ம. வெல்கம் டு கேரளா பார்டர் டு கொல்லிகால் டோல் ரோடுன்னு போட்டிருக்கு. கேரளா பார்டர்னு போட்டிருக்கு. ஸோ வேஸ் நம்ம மைசூர் ரீச் ஆகியாச்சு. இங்கே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அவ்வளோதான். வித்தின் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து போயிடலாம். அதாவது சிட்டியை வந்து கிளீனாக வச்சுருக்காங்க. இது மெயின் ஏரியான்றனாலே என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கிளீனாக இருக்கு, குப்பையே இல்லை. அப்படி குப்பை இருந்தாலும் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க.
டோர் ஓப்பன்ல இருக்கு. டோர் ஸோ டோர் சரியா க்ளோஸ் பண்ணாம போயிட்டு இருக்காங்க. சூப்பரான ரோடுங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, ரோடு பெருசா. दो किलोमीटर्னு எவ்வளவு தூரம்டா இப்படி போயிட்டு இருக்கிறது. ஹோட்டல் ரீச் ஆயாச்சு. ஸோ நான் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் வந்து ஒரு என்ன ரோடுறா இது ஒரு மார்க்கெட் பிளேஸாங்க. இங்கே மார்க்கெட் பிளேஸில் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏதோ கடையில் சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு கடையும் இல்லை. இங்கே ஒருத்தன் வாழ்க்கையே வெறுத்து நடந்துட்டுருக்கான். அவன் நிலைமை என்ன ஆகுறதுன்னு தான் தெரில. பச்சை தண்ணி கூட வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்லான்டாயிடுறான். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஆனால் உனக்கு 10,000 இன்க்ரிமெண்ட்ரா. ஸோ இங்கே வந்து ஏதாவது சாப்பிட்றதுக்கு தான் கடை ஏதாவது இருக்குமான்னு நாங்களும் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் முன்னையிலேருந்து எதுவும் சிக்கலை. ஸோ பாருங்கள். ஸோ ஆக்சுவலி கைஸ், இங்கே வந்து ரொம்ப நேரமாக அலைஞ்சி திரிஞ்சு ஒரு சாட்டு கடை வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு தான் தெரில. அவன் தலைவன் இருக்க பசியில் வந்து அவன் ஒரு தள்ளான் இருக்கான். இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தாண்டி. வாசல் தெரியாததுனால கண்டுக்கு முன்னாடி இவ்வளோ இடத்துல எதை கேட்டு ஒரு வழியாக ஆர்டர் பண்ணிட்டீங்க. ஆனால் அது என்னன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அவரு எனக்கு வந்து சிப்ஸ் மசாலானா வரேன். இந்த சிப்ஸை தான் அவர் ஒரு போட்டு மசாலா போட்டு நானும் அவர்கிட்ட பத்தியா இப்படி நெருப்பு. அதான்டா, அதான்ல வர்கீஸ். ஒரு வாட்டி எடுத்துட்டு போயடா. இது என்னடா சிப்ஸ் மசாலான்னு. சார் எனக்கு அந்த தட்டுவடை போட்டு கொடுத்தா ஓகேடா. இது என்னடா உருளைக்கிழங்கு போட்டு தரலாம். ரொம்ப தூரமாக நடக்கிறானுங்க நடந்துக்கிட்டே இருக்கானுங்களே தவிர ஒரு வேலையும் பிரோஜனமாக பண்ண மாதிரி ஒன்றும் தெரிலடா.